ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிற விண்டேஜ் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கெல்ட்ரானோட ஒரு 16mm ஃபில்ம் ப்ரொஜெக்டர் தான். ஸோ இதில் வந்து நம்ம டீட்டெயில்டாக நம்ம இந்த ப்ரொஜெக்டரில் என்னென்ன இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது 16mm ப்ரொஜெக்டர் வந்து யூஸ்வலாக இந்த திருவிழா ஃபங்க்ஷன் இது மாதிரி இதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த ப்ரொஜெக்டரை எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதனால தான் இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு கேரியிங் லிவரோடே இருக்கும். இது வந்து ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் செட்டப் மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து ஃபுல்லாக மெட்டல். ஸோ இதோட வெயிட் மட்டும் பார்த்திங்கனாவே ஒரு 22 கிலோ வரும். இது அவ்வளோ வெயிட்டான ஒரு ப்ரொஜெக்டர் தான் இது. ஸோ இது வந்து நம்ம கோயில் திருவிழா இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருக்குன்னா அங்கே கொண்டு போய் இதை வந்து செட் பண்ணி வச்சுட்டு இதில் வந்து படம் ரீல் போட்டு ஸ்க்ரீனில் வந்து படம் காட்டுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து விசிஆர்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வச்சு தான் நம்மளுக்கு வந்து படம் பார்க்குற ஒரு ஆப்ஷன் இருந்தது. ஸோ விசிஆர் வந்ததுக்கப்புறம் டெக்கு டிவி அதில் போட்டு பார்த்துட்ருப்போம். டெக்கும் டிவி இல்லாத டைமில் இந்த மாதிரி ப்ரொஜெக்டரில் வந்துட்டு நம்ம படம் போட்டு பார்த்துட்ருப்போம். ஓகே, ஸோ இது வாங்க நம்ம ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் அவுட்டர் இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது வந்து ஹார்ட் ஷெல், இது மெட்டல் பாடி தான் இது. ஸோ இதில் இந்த சைடு வந்து இது வந்து கேப் மூடி மாதிரி வரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள காம்பனன்ஸ் எல்லாம் இதில் தான் வரும். ஸோ இதுதான் ஈஸியாக கழட்டி எடுக்கலாம். இது வந்து நம்ம ஸ்க்ரூ இதெல்லாம் போட்டு ரிமூவ் பண்ணால் தான் இது வந்து ஓப்பன் பண்ண முடியும். இதிலே வந்து நம்ம ஸ்பீக்கர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பீக்கர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இன்டர்னல் ஸ்பீக்கர் கிடையாது, எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் தான் கொடுக்கணும். பட் இதோட போர்ட் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. மோனோ ஸ்பீக்கர் தான் இதில் கொடுக்கலாம். ஸோ போர்ட் வேறு மாதிரி இருக்கனால நம்மக்கிட்ட வந்து அதுக்கான கனெக்டர் இல்லை. ஸோ நம்ம வந்து ஆடியோ டெஸ்ட் வந்து இதில் பண்ண முடியாது. மேபி வீடியோ டெஸ்ட் மட்டும் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து வீடியோ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த சைடு வந்து இது இருக்குது. நம்ம அந்த பக்கம் பார்த்தோன்னா இந்த பக்கம் வந்து எதுவும் பெருசாக இல்லை. இங்கே த்ரெட்டுன்னு மட்டும் ஏதோ கொடுத்துருக்காங்க. இது வந்து ஐடியா இல்லை, நானும் செக் பண்ணி பார்த்தேன், எங்கேயும் டீட்டெயில்ஸ் கிடைக்கல. சப்போஸ் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் இந்த த்ரெட்டுனா என்னன்றது. ஓகே, அண்ட் நம்ம வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை. ஓகே, வென்டிலேஷன் அந்த மாதிரி சப்போர்ட் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதை. ஸோ நம்ம ஃப்ரெண்ட் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்குறேன் என்ன ப்ராடக்ட்ன்ட்டு. ஸோ நான் ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து நம்ம கேப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ள வியூ. ஓகே, ஸோ இதில் டக்குன்னு பார்க்கும்போது எல்லாம் வந்து கன்ஃபியூசிங்காக தெரியும் உங்களுக்கு. நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது வந்து என்ன இதுன்ட்டு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் சொன்ன மாதிரி இதில் ஃபில்ம் ரீல் போடுறது. ஓகே, அதுக்கு வந்து 2 ஆர்ம் தேவை, 2 கைன்னு சொல்லலாம். ஓகே, இது வந்து நம்ம ஃபுல்லி லோடட் ஃபில்ம் ரீலை வந்து இதில் மாட்டுவோம், இதில் வந்து எம்டி ரீலை மாட்டுவோம். ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு வந்து இதில் போய் லோட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் பார்க்கலாம், இது என்னடா இப்படி ஒரு மாதிரி ஷேப்பில் இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக வந்து இதை எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டோன்னா மேலே டாப்பில் வந்து நிற்கும். அதே மாதிரி இதையும் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டோன்னா இந்த இடத்துல வந்து நிற்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபுல்லி லோடட் ரீலும் இந்த இடத்துல ஒரு எம்டி ரீலும் போட்டு நம்ம வந்து ஃபில்ம் வந்து பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதில் வந்து மெயின் கோர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு பவர்ஃபுல் லேம்ப் ஒன்று இருக்கும். யூஸ்வலாக எல்லா ப்ரொஜெக்ட்லேயும் வந்து உங்களுக்கு தெரியும், இது வந்து லேம்ப் தான் முக்கியமான ஒரு மேட்ரு. அது இல்லாமல் மோட்டர்ஸ் அதெல்லாம் இருக்கும். உள்ளே வந்து மோட்டர்ஸு, பெல்ட் அது இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பட் மெயின் இது வந்து லேம்ப் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து அவுட்புட் வராது, வீடியோ அவுட்புட் வந்து நம்மளுக்கு வராது. ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு பவர்ஃபுல் லேம்ப் இருக்கும். ஐ திங்க் எப்படியும் வந்து 250 வாட்ஸ் கிட்ட அது வந்து பவர் கன்சியூம் பண்ணுற மாதிரி ஒரு லேம்ப் இருக்கும். ஓகே, ஸோ அந்த லேம்ப்பு தான் இந்த வழியாக வந்துட்டு இந்த லென்ஸ் வழியாக நம்மளுக்கு வந்து ஃபோக்கஸ் ஆகி நம்மளுக்கு இமேஜாக வரும். ஸோ அந்த இமேஜ் வந்து இந்த ரீல், இது வழியாக வர ரீல்லேருந்து தான் நம்மளுக்கு வந்து இமேஜ் வரும். இமேஜோட ஆடியோ வந்து இந்த சேனல் வழியாக வெளியே வரும். ஓகே, ஸோ நான் வந்து உங்களுக்கு ஃபில்ம் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் நான். ஓகே, அதுக்கப்புறமா வந்து நம்ம இதில் எப்படி அது வந்து வீடியோ ஆடியோ வந்து அவுட்புட் வருதுன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டிப்பிக்கலாக வந்து ஒரு 16mm ரீல் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, கொஞ்சம் மெலிசாக இருக்கும். இதோட மெலிசாக வர்றது வந்து 8mm சொல்லுவோம். இதோட பெருசாக வர்றது வந்து 35mm சொல்லுவோம். அதுக்கு மேலே 75mm அப்படி போயிட்டுருக்கோம். ஓகே, ஸோ இந்த சைஸில் வர்றது வந்து 16mm. ஸோ இதில் வந்து எப்படி படம் பார்க்கலாம் அப்படின்னா, இது வந்து பியூர் அனலாக். ஓகே, ஸோ டிஜிட்டல் எதுவும் கிடையாது. அதே மாதிரி டேப் கான்செப்ட் கிடையாது, அதாவது மேக்னெட்டிக் மீடியமில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி கிடையாது. இது ஜஸ்ட் ஆப்டிக்கல் தான். அப்படியே வந்து உங்களுக்கு பிக்சர் இதில் வந்து தெரியும். அந்த பிக்சர் தான் நம்மளுக்கு லைட்டு பட்டு நம்மளுக்கு வந்து லென்ஸ் வழியாக ஜூம் பண்ணி காட்டுறது. ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் இமேஜ் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன், ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ரீல்லேருந்து அந்த ஃபில்மை வந்து இப்படி வெளியே எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இந்த ஃபில்மில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒயிட் பேக்ரவுண்டில் காட்டுறேன் நான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்வன்ஸ் ஆஃப்
பிக்சர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே லைனாக இருக்கும் இந்த பிக்சர்ஸு. இந்த பிக்சர் தான் வந்து ஒன் ஆஃப்டர் அதர் வந்து நம்ம ஸ்பீடாக ஒரு 24 ஆர்பிஎம் ஸ்பீடில் ஓடும்போது 24 or 25 ஆர்பிஎம் ஸ்பீடில் ஓடும்போது அது வந்து நம்மளுக்கு பிக்சராக தெரியும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் ஃபோட்டோஸ் தான் இதில் இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் காட்டுறேன் நான். ஸோ இதில் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு அப்படியே கண்டினியூஸாக ப்ளே ஆகும்போது நம்மளுக்கு வந்து அது வீடியோ ஃபார்மேட்டாக வெளியே தெரியும். ஓகே ஓகே ஸோ இதில் வந்து வீடியோ ஃபைன். ஆடியோ எங்கேருந்து வரும்னு யோசிக்கலாம். ஸோ ஆடியோ வந்து ஒன்றும் இல்லை, இந்த சைடில் தெரியுது பார்த்தீங்களா, ரொம்ப ஜூம் பண்ணிட்டேன். இந்த சைடில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த ட்ராக் தான் வந்து ஆடியோ ட்ராக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து ஆப்டிக்கல் லைட்டு பட்டு உங்களுக்கு ரிசீவரில் வந்து ஒரு ஃபோட்டோ எல்இடி ஒன்று இருக்கும். அது வந்து இதோட வேரியேஷன்ஸை ரீட் பண்ணி நம்மளுக்கு ஆடியோ அவுட்புட்டாக வெளியே கொடுக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஆடியோ ட்ராக்கு, இது வந்து வீடியோ ட்ராக்கு. அப்புறம் இந்த பக்கம் இருக்கிறது வந்து கைடு. ஓகே, ஸோ இதை வச்சு தான் ரீல் வந்து இழுக்கும். நம்ம இப்போ மெக்கானிசம் வந்து ஒர்க் ஆகிறதே இதை கிரிப் பிடிச்சிட்டு தான், இந்த கேப்பாக இருக்குல்ல அதில் தான் கிரிப் பிடிச்சிட்டு நம்மளுக்கு வந்து ஃபில்மை வந்து இழுத்துட்டு போவோம். ஸோ அதில் வந்து இந்த வீடியோவும் ஆடியோவும் நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்கோட் ஆகும். ஸோ இதை வந்து க்ளீனாக பார்த்துக்கோங்க. இதில் உங்களுக்கு இப்போ க்ளீனாக தெரியும்னு நினைக்கிறேன் அந்த பிக்சர் வந்து எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் ஃபோட்டோஸ் தான் லைனாக இருக்குது. ஒரு ஆள் நிற்கிற மாதிரி இருக்குது, ஒரு ஆள் நிற்கிற ஏதோ கிளாஸ் ரூம் மாதிரி இருக்குது. சாரி, பேப்பர் கீழே விழுந்துருச்சு. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் நிற்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் ரூம் ஏதோ போர்டு பின்னாடி இருக்க மாதிரி இருக்குது, முன்னாடி பசங்க உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் சைடில் இருக்கிறது வந்து ஆடியோ ட்ராக். ஓகே, ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். இதுதான் வந்து ஃபில்ம் ரீலில் இருக்கிறது. இது வந்து சைஸ் வந்து 16 mm. அதாவது இந்த அகலம் இருக்குல்ல, இந்த எண்ட்லேருந்து இந்த பிக்சர் மட்டும் ஆடியோ ட்ராக் எடுத்துக்காதீங்க. பிக்சரோட லென்த்து பார்த்தீங்கன்னா 16 mm இருக்கும். அதை தான் வந்து 16 mm ஃபில்ம்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ரீல் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம அதை வந்து நம்ம அப்புறமா இது ஒர்க் ஆச்சுன்னா இதில் வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து இந்த மெக்கானிசத்தை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இது மேலே இருக்கிறது வந்து மெயின் நம்ம ரீல் மாட்டுறது. ஓகே, ஸோ அங்கேருந்து இந்த இடத்துல ப்ரொசீஜர் கொடுத்துருப்பாங்க, ஃபில்ம் வந்து எப்படி போகணும் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த புள்ளி இதிலலாம் வந்துட்டு இது வந்து ஒரு கைடு மாதிரி இருக்கும். இதில் தான் அந்த பல்லு இருக்கும், அந்த ஃபில்ம் வந்து அந்த பல்லில் உட்காரும். அதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து கொஞ்சம் கேப் விடணும். இது வந்து ஃபில்ம் வந்து இந்த பக்கம் கொஞ்சம் வளைச்சி விடணும். ஏன்னா இது வந்து ஒரு வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்காக, ப்ளஸ் இந்த ஃபில்ம் வந்து கட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே வரும்போது இந்த பின்னாடி வந்து பல்ப் இருக்கும், இது வந்து லென்ஸு. ஓகே, இது வழியாக தான் அந்த பல்போட லைட்டு வருதுல்ல, அந்த லைட் வந்து இந்த ஃபில்மை கிராஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஜூம் ஆகி இந்த லென்ஸ் வழியாக ஜூம் ஆகி நம்மளுக்கு வெளியே அவுட்புட்டாக வரும். அதுக்கப்புறம் தாண்டினதுக்கப்புறமா கீழே வந்து திரும்ப அகைன் ஒரு பல் மெக்கானிசம் இருக்கும். இங்கே இருக்க பல் மெக்கானிசம் மாதிரி இதுவும் இருக்கும். ஸோ இதுலேருந்து கைட் ஆகி ஒரு புள்ளி வழியாக வந்து இந்த பக்கம் வரும். ஸோ இந்த பக்கம் வந்து இந்த எண்டில், அதாவது இந்த எண்டில் வந்துட்டு நம்மளுக்கு ஆடியோ ரிசீவர் இருக்கும், அதாவது ஃபோட்டோ எல்இடி இருக்கும். அது வந்து இதிலேருந்து அந்த ஆடியோ ட்ராக்கை ரீட் பண்ணி நம்மளுக்கு ஆடியோவாக உள்ளே வந்து எடுத்து போவோம். அதுக்கப்புறமா இது ஃபைனலாக இந்த பல்லில் அகைன் வந்து அதுக்கப்புறம் லிவர் வழியாக வந்துட்டு நம்மளுக்கு அதுக்கப்புறம் டேக்கப்புக்கு வந்துடும். ஓகே, ஸோ அதை வந்து நான் இங்கே காட்டுறேன். இதில் ஆக்சுவலாக பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு விசிபிள் டேமேஜ் ஒரு தெரியும். இந்த இடத்துல ஒரு புள்ளி வந்து உடஞ்சிருக்கு. ஓகே, ஸோ இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் வந்து ஒரு புள்ளி உடஞ்சிருக்கு. ஸோ அது பார்க்கலாம். இது வந்து சப்போஸ் ஒர்க் ஆகும்போது அந்த புள்ளி தேவைன்னா மேபி நம்ம வந்து ஏதாவது ஆல்டர்னேட் அரேஞ்ச் பண்ணோம். இல்லாமல் அது மெக்கானிசத்துலேருந்து அப்படியே நம்மளுக்கு வந்து இது வழியாக வந்து எடுக்க முடிஞ்சதுன்னா இது வந்து ஆப்ஷனலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இல்லைனா இது கொஞ்சம் பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குது. நம்ம அதை வந்து இன்கேஸ் ரன் ஆச்சுன்னா ரன் பண்ணும்போது நம்ம போட்டு பார்க்கலாம். சரியா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வழியாக வந்துட்டு இந்த இடத்துல வந்து இதுக்குள்ளே வரும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பல் இருக்கும், தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த இடத்துல பல் இருக்குது பார்த்தீங்களா, டீத்து. ஸோ இதில் தான் வந்து அந்த ஃபில்ம் வந்து அப்படியே உட்காரும். ஓகே, ஸோ இது உட்கார்ந்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த வழியாக எடுத்து நம்ம வந்து இப்படி வந்து ஒரு கேப் விடணும். அந்த ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு கேப் போட்டு இப்படி வந்து ஃப்ளெக்சிபிளாக கேப் போட்டுட்டு திரும்ப இந்த பக்கம் வந்து இதுக்குள்ளே போகணும். அதுக்கு வந்து நம்ம இந்த லென்ஸ் யூனிட்டை ஓப்பன் பண்ணலாம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதில் ஒரு கைடு வரும். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ஃபில்மை இது வழியாக கைடு வழியாக விட்டு கீழே எடுக்கணும். எடுத்துகிட்டு இந்த லென்ஸை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே கீழே எடுத்துகிட்டு இந்த லிவர் வழியாக வந்து ப்ளஸ் இந்த பல்லு ஓப்பன் பண்ணோம். இது அதே மாதிரி தான், இதுக்கு மேலேயும் கீழே நம்ம ஓப்பன் பண்ணிட்டோன்னா இங்கேயும் வந்து அந்த கிரிப் இருக்கிறது தெரியும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து நம்ம அந்த ஃபில்மை மாட்டணும்.
மாட்டினதுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம க்ளோஸ் பண்ணிட்டா திரும்ப இது வழியாக வந்து இந்த பக்கம் வந்து ரோல் ஆகும். ரோல் ஆகும்போது இந்த பக்கம் நம்மளுக்கு ஒரு சென்சார் இருக்கும், உள்ளே தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இங்கே ஃபோட்டோ எல்இடி சென்சார் ஒன்று இருக்கும். அது என்ன பண்ணோன்னா அந்த ஃபில்மோட ஆடியோ ட்ராக்கை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து இந்த பக்கம் வந்து திரும்ப இது வழியாக வந்து இப்படி வந்துட்டு கீழே இந்த கைடுக்கு வரும். கைடில் வந்து இப்படி இந்த கைடுக்கு வரும். இதுலேருந்து வந்துட்டு ஃபைனலாக டேக்கப்புக்கு போயிடும், இங்கே போய் சுற்ற ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இந்த ரீலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இந்த இது தெரியுதா உங்களுக்கு, நடுவில் அந்த கட்டு இருக்குல்ல, அந்த கட்டும் இதுவும் வந்து மேட்ச் ஆகும் நம்மளுக்கு. ஸோ இது மேட்ச் ஆனதுக்கப்புறமா இது வந்து லாக் இருக்கும். நம்ம இதை வச்சுட்டு உள்ளே மாட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த லாக்கை வந்து போட்டு விடணும். ஓகே, ஸோ சிம்பிள். அதே மாதிரி தான் அங்கேயும் இந்த லாக்கை வந்து நம்ம போட்டு விடணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆப்ரேஷன். அண்ட் இங்கே கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிவைண்ட் பண்ணுறதுக்கு ரிவர்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரிவர்ஸ் போட்டு விட்டோன்னா ஒன்று ரிவைண்டுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை ஆமாம் ரிவைண்டுக்கு தான் இது மேஜராக யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் லைட்டு கொடுத்துருக்காங்க, லைட் எதுக்குன்னு தெரில. அதுக்கப்புறம் இதுதான் ஆஃப் பொசிஷன். ஓகே, அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஃபார்வேர்டு தான் நம்மளுக்கு வந்து ப்ளே. ஓகே, ஃபார்வேர்டு தான் ப்ளே. அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து இப்போ லைட் ஆன் பண்ணுறது, அதாவது லென்ஸ் இந்த மெயின் லேம்ப் ஆன் பண்ணுறதுக்கு இதுதான் இந்த இதில் வைக்கணும். ஸோ இது வந்து லோ லைஃப்னு கொடுத்துருக்கேன், ஏன்னா இதில் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து ஆப்டிமைஸ் எஃபிஷியண்ட்டாக வந்து வேலை பார்க்கும். இதுவே வந்து நார்மல் இதில் 24 வோல்ட்ஸ், அதாவது ஃபுல் பீக்கில் நம்மளுக்கு சப்போஸ் லாங் டிஸ்டன்ஸுக்கு பெரிய இமேஜாக நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், இன்னும் பவர்ஃபுல்லாக பீம் வேணும்னா நம்ம ஹை இதில் வைக்கலாம். பட் பல்போட லைஃப் வந்து சீக்கிரம் போயிடும். ஓகே, ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோன்னா நார்மலில் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து லிவர் கண்ட்ரோல்ஸ். ஓகே, இதுக்கப்புறம் வந்து கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபியூஸ் இருக்குது, அந்த ஆம்ப்ளிஃபயரும் இதில் இன்பில்ட் ஆம்ப்ளிஃபயர் இருக்குது. நம்ம வந்து ஆடியோ வந்து ஜஸ்ட் டேரெக்டாக ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ப்ரொவைடர் அந்த ப்ளக் பாயிண்ட் மேட்ச் ஆகிற மாதிரி நம்மளுக்கு கிடச்சதுன்னா அந்த ஆடியோ டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆம்ப் ஆன் ஆஃப் இங்கே இருக்குது. இங்கே வந்து இண்டிகேட்டர் லேம்ப் மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து ஓகே இது எதுக்குன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு லேம்ப் ஆன் ஆகும் ஃபஸ்ட் இது பண்ணும்போது. அப்புறமா இந்த ஃபில்மை வந்து இதில் வச்சு நம்ம எது கரெக்டாக இருக்கா இல்லையான்றது, இல்லை என்ன ஃபில்ம் இருக்குன்றதை இதில் வச்சு பார்க்கலான்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு தோணுது. இல்லை சப்போஸ் வேறு ஏதாவது இருக்குன்னா சொல்லுங்கள். ஏன்னா இதில் வந்து ஜஸ்ட் ஒரு லைட் எரியும்னு நினைக்கிறேன். லைட் எரிஞ்சதான் இது மேலே வச்சு நம்ம வந்து ஃபில்ம் என்ன இருக்குது, கண்டென்ட் இருக்குன்றதை பார்க்கலாம். அண்ட் தென் நம்மளுக்கு வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது. சொன்ன மாதிரி இதில் ஆம்ப் இருக்கனால வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது. ட்ரிபிள் அண்ட் பேஸ் எஃபெக்ட்டு இதில் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ அவ்வளோதான். இது வந்து சிம்பிள். ஐ மீன் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மெக்கானிசம் வந்து சிம்பிள். இது தான் நம்மளுக்கு வந்து பின்னாடி உள்ள கழட்டி எதுவும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அன்லஸ் ஏதாவது வந்து நம்மளுக்கு லூஸாக இருக்குது, பெல்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம், இல்லை பல்பு நம்மளுக்கு வந்து மாற்றணும் அப்படின்னா மேபி இந்த யூனிட் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதர்வைஸ் இப்படி தான் வந்து இருக்கும். நம்ம வந்து நம்ம அந்த சொன்ன மாதிரி கோயில் திருவிழாவோ இல்லை வீட்டு ஃபங்க்ஷன் எதாக இருந்தால் கூட அந்த டைமில் விசிஆர் இல்லாத, விசிஆருக்கு முன்னாடி உள்ள டைமில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்டர் போட்டு தான் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அந்த துணி வந்து யூஸ்வலாக ஒயிட் ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி வேஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். நான் வந்து சின்ன வயசில் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ப்ரொஜெக்டர், ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன் நான் இந்த மாதிரி படம் பார்க்குறது. பட் இது வந்து இப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃபிசிக்கலாக கையில் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இதான் வந்து உங்களுக்கு வந்து காட்டலான்ட்டு. ஸோ இது வந்து ஒர்க் ஆகுதுன்னு நான் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி டெஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம கைக்கு வந்து இன்னும் ஆன் பண்ணி பார்க்கல. இதை வந்து நம்ம ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் லிமிட்டரில் போட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். எல்லாம் ஓகே சேஃபாக இருக்குன்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ராப்பராக கரண்ட்டில் கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது ஒர்க் ஆகுதான்ட்டு. ஓகே, ஸோ வாங்க அடுத்த செக்மெண்ட் போகலாம். ஓகே, ஸோ இதை வந்து கரண்ட் லிமிட்டரில் செட் பண்ணிட்டோம். இப்போதைக்கு வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணலை இன்னும். இது பார்த்தீங்களா, இதோட ப்ளக் பாயிண்ட்டு கூட கெல்ட்ரான் போட்டிருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஆன் பண்ணுவோம். எடுத்த உடனே 30 வாட்ஸு. ஸோ அப்போ ஏதோ பவர் எடுக்குது. ஆன் ஆயிடுச்சுங்க, ஆன் ஆயிடுச்சு. இதுதான் ஆன் ஆஃப் சுவிட்சா? ஓகே, இது வந்து ஆம்ப் ஆன்னு போட்டிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஆன் ஆகுதான்னு பார்க்கலாம் ஃபார்வர்டு. ஸோ அதுக்கு முன்னாடி இதை லிவர் எடுத்து ஸோ 2 லிவரையும் வந்து பொசிஷனில் வச்சாச்சு. நம்ம இப்போ வந்து ஆன் ஆகுதான்னு பார்க்கலாம் ஃபார்வர்டு.
ஓகே, சுற்றுது. என்ன எவ்வளோ இப்போதான் ஸ்பீட் ஆயிருச்சு. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து லைட் எரிதான்னு பார்க்கலாம். ஓகே, பவர் பற்ற மாட்டேங்குது. ஸோ நம்ம வந்து கரண்ட் லிமிட்டர்லேருந்து டேரெக்டாக கொடுத்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போதைக்கு வந்து பைபாஸ் பண்ணியிருக்கேன். நான் பைபாஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே இது பார்த்தீங்களா, அந்த இதோட ப்ரொஜெக்டர் லேம்ப் வந்து ஸ்டில் லைட்டாக க்ளோ ஆகிட்டே இருக்குது. அண்ட் இது வந்து ஐ திங்க் பவர் இண்டிகேட்டர் மாதிரி லைட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆல்வேஸ் க்ளோவில் இருக்குது. நம்ம அந்த பக்கம் வந்து சும்மா ஒரு ஸ்க்ரீன் மாதிரி ஒன்று வச்சுட்டோம். ஸோ இப்போ இதை வந்து ஆன் பண்ணி பார்ப்போம் அங்கே வந்து ப்ரொஜெக்ட் ஆகுதான்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஃபார்வேர்டு. ஓகே, இப்போ நல்லா ஸ்பீடாகவே சுற்றுது. இப்போ நம்ம வந்து லைட் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓ சூப்பருங்க, ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்போமா? நான் அநேகமாக ஃபில்ம் போட்டுட்டு தான் நம்ம இதை வந்து அடுத்து ட்ரை பண்ணோன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபில்ம் போட்டுட்டு வரேன். நம்ம ஆன்டிக் ஷாப்லேருந்து ரீல் வாங்கியிருந்தேன் நான். ஸோ இந்த ரீல் வாங்கியிருக்கேன். இதில் என்ன இருக்குதுன்னு தெரியல, ஜஸ்ட்டு இது டெஸ்டிங்காக வாங்கியிருக்கேன். நம்ம வந்து போட்டு பார்க்கலாம் இனி அடுத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரீல் மாட்டிட்டேன். இதான் வந்து மெயின் ரீலு. ஸோ இது அதில் கொடுத்துருக்க ப்ரொசீஜர் படி, இப்போ இதில் கொடுத்துருக்க ப்ரொசீஜர் படி மாட்டியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இது மிஸ் ஆகுது. ஸோ அதனால் கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. இது வந்து இதுக்குள்ளே போயிட்டு இப்படியே வந்து லென்ஸு வழியாக நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் இப்படி போய் ஆடியோ ரீஜனுக்கும் போயிட்டு அப்படியே வந்து கீழே பாட்டமில் வந்து அதுக்கப்புறம் இங்கே வந்து டேக்கப்பில் லோட் ஆகுது. ஓகே, ஸோ இதை வந்து இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். லைட் வருதான்னு பார்ப்போமா? ஸ்க்ரீன் எதுவும் வரல, நான் அலைன் பண்ணிட்டு பாருங்க மக்களே. சூப்பராக ஓடுது பாருங்கள். ஆடியோ கிடையாது, ஏன்னா நம்ம ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணல. பட் இதில் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. செம்மையால நம்ம ஆள் செக் பண்ணி பார்க்குறாரு. சூப்பராக ஓடுதுங்க. ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறேன். நல்ல கிளாரிட்டி இருக்குது. கொஞ்சம் லைட்டாக ஃப்ளிக்கர் ஆகிற மாதிரி இருக்குது, பட் ஓகே தான். சவுண்டு கேட்கல, ஏன்னா நம்ம ஸ்பீக்கர் மாட்டல. சூப்பர். இது இந்த லிவர் இல்லாதனால உங்களுக்கு பார்த்தீங்களா விட்டு விட்டு ஓடுது. அந்த இடத்துல ஒரு லிவர் இருந்ததுன்னா ஸ்மூத்தாக ஓடும். நம்ம வந்து இப்போதைக்கு படம் சூப்பராக ஓடுதுங்க. ஸோ நம்ம கிளாசிக்கல் வியூவிலேருந்து எடுப்போமா? இதுதான் டிப்பிக்கலான வியூ. நம்ம ப்ரொஜெக்டரும் பிக்சரும் வந்து ஒரே இதில். சூப்பராங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க. ப்ரொஜெக்டர் வந்து அந்த காலத்தில் இதுதான் வந்து நம்ம பெரிய ஸ்க்ரீனில் போட்டு பார்த்துட்ருப்போம். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது குவரிஸ் கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபீட்பேக் எதாவது இருந்ததுன்னா நான் பார்த்துட்டு அட்ரஸ் பண்ணுறேன் நான். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹாவ் எ நைஸ் டே.